எக்ஸசைஸ் 1.1ல வந்து செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா let a equal to 1 2 3 b equal to x by x is a prime number less than 10 find a into b b into a. இப்போ வந்து a யோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 1 2 3ன்ட்டு b யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பர் வந்து எப்படி இருக்கணும்னா லெஸ் தென் 10. ப்ரைம் நம்பர் 10க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நமக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு 2 சொல்லலாம், 3 வரும், 4 வராது, 5 வரும், 6 வந்து வராது, நெக்ஸ்ட்டு 7 வரும், அப்புறம் 8 9 10 மூணுமே வராது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பரு லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்கனால இது எல்லாமே வந்து லெஸ் தென் 10. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன வரும் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 1 2 3. இப்போ பியோட வேல்யூ வந்து என்ன இருக்கு இங்கே 2 3 5 7. இப்போ வந்து இங்கே வந்து 1 வந்து வராதா அப்படின்னு கேட்பீங்க. 1 வந்து ஏன்னா வராது. 1 வந்து ப்ரைம் நம்பர்லேயும் வராது, காம்போசிட் நம்பர்லேயும் வராது. ஸோ ப்ரைம் நம்பருங்கிறது 1 இப்போ 2 இருக்குன்னா 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அது 1ஆல் டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா திருப்பி நமக்கு 2 தான் வரும். அப்போ 3ங்கிறது 3ஆல் தான் டிவைட் ஆகும், அப்படி இல்லைனா 1ஆல் டிவைட் ஆகும். சேம் 5 7 ரெண்டுமே வந்து அந்த நம்பரால் மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ன்னா இப்போ இந்த 4 நம்பர் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா a இன்டூ பி. a இன்டூ பின்னா ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏவோட வேல்யூ எழுதியாச்சு, பியோட வேல்யூ வந்து 2 3 5 7. நெக்ஸ்ட் இப்போ ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே ஏல உள்ள டேர்ம் 1 இருக்கா, 1ஆல் வந்து இந்த பியில் உள்ள டேர்ம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது இப்போ 1 எடுத்துப்போம், 1 கமா இங்கே என்ன இருக்குது 2. நெக்ஸ்ட்டு திருப்பி அந்த 1ஆல் திருப்பி 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே 1ஆல் இப்போ 5ஐ மல்டிப்ளை பண்ணணும். திருப்பி 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ 1 கமா 7 ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2 இருக்குது. இப்போ இதை வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. அப்போ 3யும் 3 கமா 2 3 கமா 3 3 கமா 5. ஸோ இப்போ நம்ம வந்து a இன்ட்டு பி வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க b இன்ட்டு ஏ. இப்போ b இன்ட்டு ஏன்னா பியோட வேல்யூ என்னது 2 3 5 7 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 2 3. இப்போது ஃபஸ்ட்டு அதே மாதிரி இப்போ பி தானே ஃபஸ்ட் டேர்மாக இருக்குது. அப்போ வந்து பிஏ வந்து ஏவால் மல்டிப்ளை பண்ணணும். பி வந்து இப்போ 2, இங்கே ஏல வந்து என்ன இருக்குது 1, அதே 2ஆல் இப்போ வந்து 2ஐ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 கமா 2 நெக்ஸ்ட் அதே 2ஆல் 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 கமா 3 நெக்ஸ்ட்டு 3 டேர்ம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 3ஆல் இந்த 3 டேர்மையும் வந்து இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 கமா 1 3 கமா 2 3 கமா 3. நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, 5ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 7. அப்போ 7 கமா 1 7 கமா 2 7 கமா 3. a இன்ட்டு பி பி இன்ட்டு ஏ. இப்போ ரெண்டு ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். இப்போ வந்து தேர்டு சம் b இன்ட்டு ஏ. அதுக்கு வந்து செட்டில் வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பார்த்த சம்மில் வந்து இப்போ வந்து ஏ தனியாக பி தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம a இன்ட்டு பி வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து மல்டிப்ளை பண்ணியே கொடுத்துட்டாங்க b இன்ட்டு ஏ அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து இதை பிரித்து ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு b இன்ட்டு ஏன்னு இருக்குது. அப்போ இது செட்டுக்குள்ளார இருக்க எல்லாமே வந்து b இன்ட்டு ஏவாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாமே வந்து அப்போ வந்து b. இப்போ இங்கே உள்ள எல்லா ஃபஸ்ட்டு டேர்மே வந்து அப்போ வந்து b. அப்போ செகண்ட் டேர்ம் வந்து எல்லாமே வந்து a. இப்போ நம்ம வந்து இதை எப்படி பிரித்து எழுத போகிறோம்னா ஃபஸ்ட்டு a எடுத்துப்போம். a எழுதுகிறப்ப இப்போ செகண்ட் டேர்ம் தானே எல்லாமே வந்து a, நம்ம வந்து ஏன்னு சொல்லியிருக்கோம். அப்போ செகண்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குன்னா 3 இருக்குது. இப்போ வந்து 3 எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு 4 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது திருப்பி 3 இருக்குது. ஆனால் ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வந்து எழுதக்கூடாது. அப்போ திருப்பி 3 வந்து எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, அது வந்து நம்ம எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து திருப்பியும் 4 இருக்குது 3 இருக்குது, ரெண்டுமே எழுதக்கூடாது. அப்போ வந்து நமக்கு 3 கமா 4 மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூனா b வந்து ஃபஸ்ட் டேர்மாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாமே வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து என்ன இருக்குது ஃபஸ்ட்டு -2 இருக்குது. இங்கேயும் வந்து -2 திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு 0 இருக்குது. அப்போ 0 எழுதிக்கலாம். திருப்பியும் 0 ரிப்பீட் ஆகுது எழுதக்கூடாது. திருப்பி இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ 3 வந்து எழுதிப்போம். இங்கேயும் வந்து அகைன் திருப்பி 3 தான் இருக்குது, ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ எழுதக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ வந்து தனித்தனியாக கேட்டால் நம்ம வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் இஃப் a ஈக்குவல் டு 5 கமா 6 b ஈக்குவல் டு 4 கமா 5 கமா 6 c ஈக்குவல் டு 5 கமா 6 கமா 7 ஷோ தட் a இன்ட்டு ஏ ஈக்குவல் டு b இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் c இன்ட்டு c. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வந்து ஈக்குவல்டுன்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது a இன்ட்டு ஏ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்ஹெச்எஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து a இன்ட்டு ஏ இருக்குது நமக்கு. இப்போ நம்ம வந்து ஏவோட வேல்யூ வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஏவோட வேல்யூ திருப்பி ஏவோட வேல்யூமே. இப்போ ஏவோட வேல்யூ வந்து 5 கமா 6 திருப்பியும் இன்ட்டு 5 கமா 6
அப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 5 வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5, 5 நெக்ஸ்ட்டு 5ஆல் 6 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 5, 6 நெக்ஸ்ட்டு 6 வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 6, 5 நெக்ஸ்ட்டு 6, 6 இப்போ வந்து a இன்ட்டு a வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு b இன்ட்டு b. b இன்ட்டு bங்கிறது இப்போ ரைட் ஹேண்ட் சைடு. b இன்ட்டு b இன்டர்செக்ஷன் c இன்ட்டு c. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிக்கலாம். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு b இன்ட்டு b மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். b இன்ட்டு bனா bயோட வேல்யூ என்னது 4, 5, 6 இன்ட்டு திருப்பி அகைன் bயோட வேல்யூ. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எழுதணும்னா ஃபஸ்ட்டு 4ஆல் இது மூணுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5ஆல் இது மூணுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6ஆல் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4, 6, 4 6, 5 6, 6. ஸோ இப்போ வந்து b இன்ட்டு b வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு c இன்ட்டு c வந்து கண்டுபிடிக்கணும். c இன்ட்டு cனா cயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5, 6, 7. அப்போது 5, 6, 7 இன்ட்டு அகைன் cயோட வேல்யூ என்னது. இப்போ அந்த 5 வந்து மூணுத்துலேயும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 5, 5 இந்த 5 திருப்பி இங்கே 6. அப்போ 5, 6 அகெயின் 5, 7 5ஆல் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 6ஆல் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். இது மூணுத்தையும் வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 7 வந்து இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம வந்து c இன்ட்டு cயும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ b இன்ட்டு bயையும் c இன்ட்டு cயும் வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன்னா இப்போ ரெண்டுத்தையும் வந்து எது காமனாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ RHS வந்து b இன்ட்டு b இன்டர்செக்ஷன் c இன்ட்டு c. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு b இன்ட்டு b என்ன கொடுத்துருக்காங்க, b இன்ட்டு b நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 4, 4 இது ஃபுல்லாகவே நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இன்டர்செக்ஷன், அதனால் இன்டர்செக்ஷன் c இன்ட்டு c வேல்யூ என்னது. இப்போ இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக எந்த டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ காமனாக வந்து எந்தெந்த டேர்ம்ஸ் இருக்குது 4, 4 இங்கே இருக்குது. 4, 4 இங்கே எங்கேயுமே இல்லை. 4, 5 எதுலையுமே இல்லை. 4, 6 இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ 5, 5 இங்கேயும் இருக்குது. 5, 5 இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5, 6 இருக்குது. இங்கேயும் 5, 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன காமனாக இருக்குது, இங்கே வந்து 6, 4 இங்கே இல்லை. 6, 5 இருக்குது. இங்கேயும் 6, 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6, 6 இருக்குது. இங்கேயும் 6, 6 இருக்குது. வேறு எதுவுமே இருக்கா, வேறு எதுவுமே வந்து காமன் ஃபேக்டராக வந்து எதுவுமே வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்துருக்கு நமக்கு ஆன்சரு. இப்போ வந்து இதுதான் வந்து RHS. இப்போ இந்த வேல்யூவும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த a இன்ட்டு a அந்த வேல்யூ வந்து இப்போ ஈக்குவலாக இருக்குது. ஸோ LHS வந்து ஈக்குவல் டு RHS. அப்போது a இன்ட்டு a ஈக்குவல் டு b இன்ட்டு b இன்டர்செக்ஷன் c இன்ட்டு c. அப்போ வந்து இது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வருது.